இந்த வாரம் நாங்க 2 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார் கண்டக்ட் பண்றோம். முதல் வெபினார் பாத்தீங்கன்னா வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ப்ரெஷியஸ் மெட்டல். இந்த வெபினார்ல பாத்தீங்கன்னா எங்களோட மல்டி அசெட் பிஎம்எஸ் ப்ராடக்டான ஸ்பியரை பற்றியான டிஸ்கஷனா பண்ணுவோம். செகண்ட் வெபினார் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கோடீஸ்வரி வெபினார், உமன்ஸ் ஒர்டி வெபினார். இந்த வெபினார் எதை பற்றி பாத்தீங்கன்னா மணி ஆஃப்டர் மேரேஜ், ஸ்டேயிங் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் வித்வுட் கான்ஃபிளிக்ட். இந்த 2 வெபினாரும் ஜாயின் பண்ணா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. $1 மில்லியன் மைல்ஸ்டோனை அடைவதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? ஃபர்ஸ்ட், முதல் கோடியை நஷ்டம் வராத ஒரு முதலீட்டு பயணமாக, தடைகளை அதிகம் சந்திக்காத முறையில், எட்ட வேண்டிய நேரத்தை விட குறைவான நேரத்தில் எட்டக்கூடிய ஒரு பயணமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். The first crore should be reached safely. இப்போ சேஃப்லி அப்படின்ற வார்த்தையை போட்டாவே ஸ்லோலி அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைங்க. ஆக்சுவலாக சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வேகமாக போய் சேருவாங்க. என்னுடைய லைஃப்பில் நான் ஹையஸ்ட் ரிட்டர்னை பண்ண காலகட்டம், நான் ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண காலகட்டம் தான். ஏன் அவ்வளோலாம் தள்ளி போவானாங்க? 1 வருஷம் முன்னாடி நம்ம சேஃப்டிக்காக தான் கோல்டு, சில்வர் மைனிங், கோல்டு மைனிங் இதெல்லாம் வாங்கினோம். அந்த சேஃப்டி தான் நமக்கு ஹையஸ்ட் ரிட்டர்னை கொடுத்துருக்கு இன்னைக்கு. அதுதான் M2W வந்திருக்கிற ஒரு அனுபவம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேஃப்டி ஓரியன்டா தான் M2W இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப்டினா ஸ்லோ அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. சேஃப்டியை நம்ம எப்படி கையாள்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு ஒரு வேகம் கிடைக்கும். அந்த வேகமே போதுமானது. பட் அந்த வேகத்துடைய தன்மை என்ன அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னாக்கா, தடுக்கி விழ செய்யாது, நம்மளை விபத்துக்குள்ளாக்காது, நம்மளை வீக் ஆக்காது, நம்முடைய நம்பிக்கையை என்றும் குறைக்காது, நம்முடைய முதலீட்டில் தோல்வியின் தாக்கத்தை கொண்டு வராது. இது எல்லாம் சேஃப்டி செய்கிற வேலை. பயம், தோல்வி, வீழ்ச்சி, நஷ்டம் இதெல்லாம் வரலைனாலே அந்த முதலீட்டு பயணம் ஒரு வேகமான பயணமாக, நம்ம எதிர்பார்க்கிற வேகத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக அமைந்துவிடும். அதுதான் சேஃப்டி நம்ம லைஃப்ல பண்ணக்கூடிய ரோல். பட் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சேஃபா இருந்தா ஸ்லோவாயிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்புல தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஹையஸ்ட் ரிஸ்க்லயே எப்பவும் டிராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அந்த ஹையஸ்ட் ரிஸ்க் தான் அவங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்குது, விபத்தை கொடுக்குது, நஷ்டத்தை கொடுக்குது, பயத்தை கொடுக்குது, வலியை கொடுக்குது. இந்த 5 விஷயம்தான் ஒருத்தர் அதிகம் சாதிக்க விடாமல் செய்துவிடும் என்பது என்னுடைய வாழ்க்கையில நான் ஏர்லியா கத்துக்கிட்ட ஒரு பாடம். அது ஹர்ஷத் மேத்தா பீரியட்லயே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சனால தான் நான் அந்த பீரியடை கடந்து அடுத்த ஸ்கேம் வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறமும் அடுத்த ஸ்கேம்னு ஒவ்வொரு ஸ்கேமா நம்ம தாண்டி வர்றதுக்கு காரணம், அந்த ஸ்கேம் நடக்கிற நேரத்தில் நம்ம சேஃப்டியை தேடி போயிட்டு இருக்கோம், சேஃப்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி இருக்கோம். நமக்கு அதுக்குள்ள இடைவெளி பெரிது. அந்த இடைவெளி தான் நம்மளை காப்பாத்துது. இப்ப இந்த மார்க்கெட் சூழ்நிலையில நம்ம இன்வெஸ்டர்ஸை அதிகம் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் பக்கம் கொண்டே போகல. தள்ளி சேஃபான ஒரு இடத்துல கோல்டு, சில்வர், வேர்ல்ட் கோல்டு, லார்ஜ் கேப்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடைவெளி தான் அவங்களுக்கு வேகத்தை கொடுத்துருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? போன வருஷம் நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டேர்மா இருந்தவங்க எல்லாருமே +20% வரைக்கும் ஏர்ன் பண்ணாங்க. மார்க்கெட் அந்த ரிட்டர்னை கொடுத்துதா? நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அது கொடுக்கல. ஸோ சேஃப்டியே ஒருத்தருக்கு இந்த வேகத்தை கொடுக்கும்போது தொடர்ந்து சேஃப்டி ஓரியன்டாவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லா நேரத்திலையும் அவங்க ஒரு ஸ்லோ டவுனை சந்திக்க மாட்டாங்க. ஸ்லோ டவுன்னா 100 ரூபாய் இருந்த போர்ட்ஃபோலியோ 60 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ அங்கேருந்து திருப்பி 100 ரூபாய்க்கு போன அப்புறம் தான் லாபத்தை நோக்கி போக முடியும். ஸோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ growthல ஒரு மிகப்பெரிய சரிவு, அது ஸ்லோ டவுனை விட சரிவுன்னு சொல்லணும். அப்போ அந்த சரிவை சந்திக்காததே வெற்றிக்கான முதல் தேவை. அப்போ $1 மில்லியன் மைல்ஸ்டோனை நோக்கி ஒருத்தர் போகணும்னா இதை அவங்க லைஃப்ல அனுபவிக்கவே கூடாது, அல்லது இதன் தாக்கத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சி எல்லா நேரத்திலையும் பண்றதுனால சேஃப்டி என்பது உங்களோடு பயணிக்க போகிறது. உங்களை ஒரு அரண் போல சேஃப்டி பாதுகாக்கும். அந்த அரணோடு நீங்க தொடர்ந்து முதலீட்டில் முன்னேறி கொண்டிருப்பீர்கள்.
இந்த ஒரு முக்கியமான அம்சம் யாருக்கு 1 கோடி ரூபாய் அடைவதற்கு முன்பே கிடைத்து விட்டதோ அவங்க $1 மில்லியன் நோக்கி டெஃபினட்டா போக முடியும். நான் 1 கோடி அடைஞ்ச போது $1 மில்லியன் வெறும் 4 கோடி, சில நேரத்தில் 4.5 கோடின்னு வச்சுக்கோ. இன்னைக்கு $1 மில்லியன் அதை விட 2 மடங்கு இல்லையா? ஸோ $1 மில்லியன் இன்னைக்கு 9 கோடின்னு வச்சுக்கோ. அப்போ 1 கோடியிலிருந்து 9 கோடிங்கிறது 9x. என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் நான் இதை எப்படி பிரித்து பார்த்தேன்னாக்கா, $1 மில்லியன் அப்போ பார்க்கல, 1, 10 அதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அப்போ 10 மடங்கு நம்ம வளரணும்னாக்கா ஃபைனான்சியலா, பிஹேவியர்ல நம்ம எவ்வளவு வளரணும் அப்படிங்கிறதா நான் என்ன எப்போதும் கேட்டுக்கிற கேள்வி. பிஹேவியர்ல நான் வளர்ந்தாதான் ஃபைனான்சியலா என்னால் வளர முடியுன்றது என்னுடைய அடிப்படை புரிதல். அதுதான் என்னுடைய கோர் பிலாசபி. அந்த கோர் பிலாசபி தான் நான் இன்வெஸ்டர்ஸ்ட தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். பிஹேவியர் இருந்தால் தான் வளர முடியும். இது எனக்கு பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்துமோ வாங்க. ஸோ 1 crore வந்தவன் 9 crore போகணும்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் பிஹேவியர் இருக்கணும், அல்லது அதை நோக்கி அவங்க போயிட்டே இருக்கணும். பிஹேவியரை டோட்டலாக ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து ஃபினான்ஷியல் சேஃப்டி, முதலீட்டில் பாதுகாப்பு, முடிவுகளில் தெளிவு, எங்க பக்கம் போகக்கூடாது, எந்த பக்கம் போகக்கூடாதோ அந்த பக்கம் போக மாட்டாங்க, சேஃபா இந்த பக்கமே இருப்பாங்க. எங்கு முதலீட்டில் விபத்துக்கள் நடக்கும் என்று தொடர்ந்து அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அங்க இல்லாத தங்களை பாதுகாத்துப்பாங்க. இந்த இடத்துல ஒரு விபத்து வரும்னா நீங்க அந்த பக்கம் இருப்பீங்க. உதாரணத்துக்கு சென்ற வருடம் நம்ம மைக்ரோ கேப் பத்தியோ ஸ்மால் கேப் பத்தியோ வச்சிருந்த வியூ, அந்த நேரத்தில் நம்ம அங்க இருக்கக்கூடாது. மேபி அடுத்த வருஷம் நம்ம அந்த இடத்துல இருப்போம். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வேலை பண்ணாதான் ஒருத்தர்னால $1 மில்லியன் உரிய நேரத்திலேயோ அதுக்கு முன்னாடியோ அச்சீவ் பண்ண முடியும். நான் $1 மில்லியன் மைல்ஸ்டோன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே ரன் பண்றேன். யாருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான். ஆனா வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை இந்த ப்ரோக்ராம். மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து ஒரு ஈக்விட்டி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவையும் பில்ட் பண்ணி பிஎம்எஸ் மூலமாக, அதை தவிர்த்து மல்டி அசெட் என்ற ஒட்டுமொத்த ஒரு முதலீட்டு வழிமுறையை தங்க லைஃப்குள்ள கொண்டு வந்து இது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும். அவங்கள்ட்ட என்ன கோல்டு இருக்கு, என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்ன போர்ட்ஃபோலியோ இருக்கு, எங்க கடன் இருக்கு, எந்த இடத்துல இருந்து வளர்ச்சி வரப்போகிறது, அவங்களுடைய சேமிப்பு சக்தி என்ன, முதலீட்டு சக்தி என்ன, அவங்களுடைய சேவிங் பவருக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியான இடத்துல பண்றாங்களா, ரிஸ்க் டேக்கிங் ரெஸ்பான்சிபிளா பொறுப்பான வழிமுறையில் இருக்கா, ரெஸ்பான்சிபிள் ரிஸ்க் டேக்கிங் அவங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்கம் கொடுக்கும், அது உரிய நேரத்தில் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கிறாங்களா, அல்லது தவறான நேரத்தில் ரிஸ்க் டேக்கிங் அவங்க லைஃப்ல வருதா, ரெஸ்பான்சிபிள் ரிஸ்க் டேக்கிங் என்பதே உரிய நேரத்தில் எடுக்கிறதா அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படி மைண்ட்ல புரிய வைக்கிறது, தொடர்ந்து அதை மறக்காமல் எப்படி அவங்கள முதலீடு செய்ய வைக்கிறது, இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய $1 மில்லியன் மைல்ஸ்டோன் ஜேர்னியில நான் கற்றுக்கிட்டது. இதை நான் இன்னைக்கு பல பேரோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அவங்களுடைய லைஃப்லையும் அது வரணும்னு நினைக்கிறேன். அவங்க எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு முதலீட்டாளரையும் பெருசா சிந்திக்க வைக்கிறதுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு லைன்ல சொன்னேன், மேக்கிங் எவ்ரி இன்வெஸ்டர் திங்க் பிக். பெருசா திங்க் பண்ண வைக்கணும். எப்படி? ஸ்மால் லெவல்ல இருந்து 1 கோடி வரதுக்குள்ளேயே அவங்களுக்கு இதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அங்கிருந்து அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கு அவங்கள தயார்படுத்துவது. அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னிக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் இன்புட்ஸ், ப்ராடக்ட், ப்ராசஸ், ஸ்ட்ராட்டஜி இது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்வது. இது எல்லாத்தையும் அவங்க சரியா யூஸ் பண்றாங்களா, பயன்பாட்டில் உரிய ஸ்டாண்டர்டை அவங்கள மெயின்டைன் பண்ண அறிவுறுத்துவது, உதவுவது. இது எல்லாம் பண்ணாக்கா என்ன ஆகும்னா 1 crore வரைக்கும் வந்த அதே நேரத்தில் மறுபடியும் அவங்க 10 crore நோக்கி போயிடுவாங்க. இப்போ ஒருத்தர் 7-8 வருஷத்துல 1 crore வரனா அடுத்த 7-8 வருஷத்துல ஒரு 10 crore நோக்கி போக முடியும். அந்த இலக்கை எப்போது அடைகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த அடுத்த 7-8 வருஷத்துல தெளிவா டிசைசிவா அந்த டைரக்ஷன்ல அவங்க போயிடுவாங்க. எப்போ அந்த இலக்கை அடைய போகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய சேமிப்பு சக்தி, முதலீட்டு சக்தி, சேஃப்டியோடு அவங்க எடுத்த முடிவுகள், உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை எடுக்கும் அந்த ஒரு ஹேபிட், இது எல்லாம் முடிவெடுக்கக்கூடியது.
எந்த ஸ்டாக்கை வாங்குறது, எந்த ஃபண்டை வாங்குறதுங்கிறது முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் எப்படி உள்ள கொண்டு வந்து ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது தான் டிசைசிவ் ஃபேக்டர். ஸோ இன்டகிரேஷன் தான் $1 மில்லியன் மைல்ஸ்டோனுக்கான மிக முக்கியமான இன்கிரீடியன்ட். எப்படி நீங்க இதெல்லாம் இன்டகிரேட் பண்றீங்க, இதெல்லாம் சரியா இன்டகிரேட் பண்ணா நிச்சயமா உங்களுக்கு $1 மில்லியன் மைல்ஸ்டோன் வந்தே தீரும். வர வேண்டிய நேரத்தை விட சீக்கிரமே வரும். நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு ஒரு பிளசன்ட் ஜேர்னியாக இருக்கும். அதையும் கடந்து எங்க போகலாம்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த சிந்தனையை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.